வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் எக்ஸல் VBAல செலெக்ஷன் பார்க்க போகிறோம். செலெக்ஷன் அப்படின்றது ஒரு சிங்கிள் செல்லை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி மல்டிபிள் செல்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, சிங்கிள் செல்லில் இருக்க வேல்யூவை எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது செலக்ட் பண்ணியிருக்கிறப்ப, அண்ட் அதே டைமில் செலக்ட் பண்ணதுக்கு எப்படி வேல்யூவை அசைன் பண்ணுறது, இது இல்லாமல் செலக்ட் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சீட் 1 சீட் 2 சீட் 3ன்னு 3 ஷீட் இருக்குது. இதில் வந்து சீட் 1 தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் A1 வந்து நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது E7 அப்படின்னு வச்சுக்கோம். அது செலக்ட் பண்ணது வந்து இந்த க்ரீன் பார்டர் இருந்தால் அது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ A1 வந்து நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு கோடில் எப்படி கொடுக்கணுன்னா ரேஞ்ச் A1 டாட் செலக்ட், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பார்த்தா ரிசல்ட் வந்து A1 வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா E7 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து A1 வந்து செலக்ட் ஆகிருக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம். இப்போ A1 செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து A1க்கு வேல்யூ அப்படியே அசைன் பண்ணணும். அதுக்கு தான் செலெக்ஷன் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேல்யூ 56. ஓகே, இப்போ நான் மவுஸை இங்கே வச்சுக்கிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னு A1 செலக்ட் ஆகி A1 செலக்ட் பண்ணதில் 56 அப்படின்னு வேல்யூவும் அசைன் ஆகிருக்கும். ரைட், இது சிங்கிள் செல்லை செலக்ட் பண்ணிட்டு அந்த செலக்ட் பண்ணதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கான கான்செப்ட். நம்ம ரேஞ்சில் மல்டிபிள் செல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு A1லேருந்து C4 வரைக்கும். ஸோ A1லேருந்து C4ங்கிறது இங்கேருந்து C4 இந்த வேல்யூ வரைக்கும். ஸோ மொத்தமாக 4 ரோஸு 3 காலம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாத்துக்குமே நான் MSD அப்படின்னு அசைன் பண்ணேன். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா இங்கே எல்லாத்துக்குமே MSD அப்படின்னு அசைன் ஆகிருக்கு. இவ்வளோ தான். ஸோ சிங்கிள் செல்லை செலக்ட் பண்ணி அதில் வேல்யூ அசைன் பண்ணுறது, அது மாதிரி மல்டிபிள் செல்லை செலக்ட் பண்ணுறது, அதில் வேல்யூ அசைன் பண்ணுறது. அது ஓகே. இப்போ நாம் இருக்கிறது சீட் 1ல். ஓகே, பட் சீட் 2ல் வேல்யூஸை அது மாதிரி அசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆக்டிவ் சீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு ரேஞ்சுன்னு கொடுத்தா வந்துடும். இப்போ வேறு சீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்? சீட்ஸ் ஆஃப் அந்த ஷீட் நேம் சீட்டு 2 டாட் ரேஞ்ச். இப்போ சீட் 2ல் A1லேருந்து C4க்கு MSD அப்படின்னு அசைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் ஒரு எரர் வருது. பார்த்திங்கன்னா ரன் டைம் எரர் 1004 அப்படின்ட்டு எரர் கோடோட செலக்ட் மெத்தட் ஆஃப் ரேஞ்ச் கிளாஸ் ஃபெயில்டு அப்படின்ட்டு வருது. ஓகே, இது வந்து இந்த லைனில் வருது எரரு. பார்த்தா சீட் 2. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம கரண்ட்டில் ஆக்டிவில் இருக்கிறது சீட் 1, பட் நான் வந்து சீட் 2ல் இருக்கிறத செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. ஓகே, ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். பட் சீட் 2 வந்து ஆக்டிவில் இல்லை. நான் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் செலக்ட் பண்ணலாம். ஓகே, நான் இங்கேருந்தே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் கோடிங்லேயும் இங்கே நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து சீட் 2வை ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? சீட்ஸ் ஆஃப் சீட் 2. ஸோ என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நம்ம அங்கே சீட் 2 இருக்குன்னா அங்கே சீட் 2 என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் அங்கே கொடுத்துக்கலாம். இங்கே ஆக்டிவேட் சீட் 2 ஆக்டிவேட் கொடுத்துச்சு. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எந்த எரரும் வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஸும் வந்துடுது. ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கோட் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு சீட்ஸ் ஆஃப் சீட் 2 அப்படின்னு போடுறதோட ஆக்டிவ் ஷீட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சேம் ரிசல்ட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, இப்போ வேல்யூவை ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நேம் லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நேம்னா ஸ்டேட் வச்சுக்கோம். ஸ்டேட்டு இங்கே வந்து தமிழ்நாடு, அடுத்து வந்து கர்நாடகா, அடுத்தது கேரளா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோம். போதும், இப்போதைக்கு இது ஒரு 5 நம்ம எக்ஸாம்பிளுக்கு தானே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து A1 வந்து செலக்ட் பண்ணுறோம். எப்படி செலக்ட் பண்ணுறது? ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேஞ்சு
a1 டாட் செலக்ட். ஓகே, இதை வந்து மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறேன். என்னது செலெக்ஷன் டாட் வேல்யூ. இப்போ A1ல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஹெட்டிங் இருக்குது, ஸ்டேட்டுங்கிற ஹெட்டிங் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண வேல்யூவை இங்கே வந்து மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுது. இது ஓகே. இப்போ மல்டிபிள் வேல்யூஸை செலக்ட் பண்ணி அதை இப்படி செலெக்ஷன் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா, டிஸ்பிளே பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா வந்து நிறைய செல்லில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே இப்படியே செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. A2லேருந்து A6 வரைக்கும் வேல்யூஸை செலக்ட் பண்ணுறேன். இதில் ஒவ்வொரு வேல்யூவாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு தான் பண்ண முடியும். மொத்தமாக ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ண முடியாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம். ரேஞ்ச் A2 கோலன் A6 இதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய பார்ட். ஓகே, அடுத்தது இதை நான் மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதை விட என்ன பண்ணுறேன், இமீடியட் விண்டோவில் டிஸ்பிளே பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா வந்து மெசேஜ் பாக்ஸில் ஒவ்வொரு தடவையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கறதுக்காக நான் இமீடியட் விண்டோவில் அப்படியே டிஸ்பிளே பண்ண மொத்தமாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஐடியா பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு இங்கே ஃபார் ஈச் நம்ம அரேக்கான ஸ்பெஷல் லூப் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபார் ஈச் அப்படின்ற லூப்பு. ஃபார் ஈச் ஐ இன் இந்த செலெக்ஷன். ஓகே, செலெக்ஷன் அதிலிருந்து ஒவ்வொரு வேல்யூவாக இந்த ஐயில் ஸ்டோர் ஆகும். ஃபார் ஈச்சோட எண்டு வந்து நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணுறேன். debug டாட் பிரிண்ட் ஐ டாட் வேல்யூ. ரைட், இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் இமீடியட் விண்டோவில் வேல்யூ வருது, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஏபி, யூபி அப்படின்ட்டு. ரைட், இது வேல்யூஸ் வந்து மல்டிபிள் வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.